அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல் பேர் தான் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தெளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நூல் வெளியை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட்டை பார்க்கலாம். நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழி நூல். இது பொது ஆண்டு 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூலாகும். இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என இரு அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரம் அதுல எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யிற்று புணரியல், உருபு புணரியல் என 5 பகுதிகளாகவும், சொல்லதிகாரம் அதுல பாத்தீங்கன்னா பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் என 5 பகுதிகளாகவும் அமைந்துள்ளன. சீயகங்கன் என்ற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என பாயிரம் குறிப்பிடுகிறது. ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புத்தூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரரான சந்திரபிரபாவின் கோவில் உள்ளது. இங்கே பவணந்தி முனிவர் உருவ சிலையும் இன்றும் உள்ளது. கொஸ்டின் 1. நன்னூல் ஒரு ஆன்சர் வழிநூல். நன்னூல் ஒரு வழிநூல் ஆகும். கொஸ்டின் 2. நன்னூலின் முதல் நூலாக விளங்குவது? ஆன்சர் தொல்காப்பியம். நன்னூலின் முதல் நூலாக விளங்குவது தொல்காப்பியம். கொஸ்டின் 3. நன்னூல் எழுதப்பட்ட நூற்றாண்டு? ஆன்சர் கிபி 13ஆம் நூற்றாண்டு. நன்னூல் எழுதப்பட்ட நூற்றாண்டு கிபி 13. கொஸ்டின் 4. நன்னூல் எழுத்ததிகாரத்தில் இடம்பெறாத இயல்? ஆன்சர் இடையியல். நன்னூல் எழுத்ததிகாரத்தில் இடம்பெறாத இயல் இடையியல். இடையியல் சொல்லதிகாரத்தில் வரும். கொஸ்டின் 5. 8ஆம் தீர்த்தங்கரர்? ஆன்சர் சந்திரபிரபா. 8ஆம் தீர்த்தங்கரர் சந்திரபிரபா. சந்திரபிரபாவின் கோவில் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் மேட்டுப்புத்தூர். சந்திரபிரபாவின் கோவில் மேட்டுப்புத்தூரில் அமைந்துள்ளது. மேட்டுப்புத்தூர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. கொஸ்டின் 7. கோடல் என்பதன் இலக்கண குறிப்பு? ஆன்சர் தொழிற்பெயர். கோடல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். கொஸ்டின் 8. 6ஆம் திணை எனப்படுவது? ஆன்சர் பனியும் பனி சார்ந்த நிலமும். 6ஆம் திணை எனப்படுவது பனியும் பனி சார்ந்த நிலமும். கொஸ்டின் 9. ஜி.யு. போப் பிறந்த நாடு? ஆன்சர் கனடா. ஜி.யு. போப் பிறந்த நாடு கனடா. கொஸ்டின் 10. தமிழர் பாரம்பரிய நாள்? ஆன்சர் ஜனவரி 14. தமிழர் பாரம்பரிய நாள் ஜனவரி 14. இந்த 10 கொஸ்டின் நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா 50 கொஸ்டின் கூடுதல் வினாக்கள். கொஸ்டின் 1. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1983. கொஸ்டின் 2. சந்த கவிமணி என அழைக்கப்படும் தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். கொஸ்டின் 3. தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? ஆன்சர் 12. கொஸ்டின் 4. முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் இடம்பெற்ற தொகுப்பு யாது? எட்டுத்தொகை, 10 பாட்டு, சிற்றிலக்கியம், தனிப்பாடல் திரட்டு. ஆன்சர் தனிப்பாடல் திரட்டு. முத்தமிழ் துய்ப்பதால் என்னும் பாடல் தமிழ்ப்பாடு திரட்டில் அமைந்துள்ளது. கொஸ்டின் 5. முதல் தமிழ் கணினிக்கு சூட்டப்பட்ட பெயர்? திருவள்ளுவர், தொல்காப்பியர், அகத்தியர், கம்பர். ஆன்சர் திருவள்ளுவர். கொஸ்டின் 6. புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர்? ஆன்சர் எழில் முதல்வன். புதிய உரைநடை என்னும் நூலினை எழுதியவர் எழில் முதல்வன். கொஸ்டின் 7. எழில் முதல்வனின் இயற்பெயர்? மா ராமலிங்கம், கா அப்பாத்துரை, பாவனார், இளங்குமணனார். ஆன்சர் மா ராமலிங்கம். எழில் முதல்வனின் இயற்பெயர் மா ராமலிங்கம். கொஸ்டின் 8. குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்?
3, 4, 5, 2 குறுக்கங்கள் 4 வகைப்படும். அவை ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். குறுக்கம்னா குறுகிய ஓசை உடையவை. கொஸ்டின் 9. எக்கிலங்கிய, உரநசையே இச்சொற்களில் உள்ள அளபெடைகள். எக்கிலங்கிய இது ஒற்று அளபெடை, ஒற்று அளபெடுத்து வந்திருக்கு. உரநசையே அது சொல்லிசை அளபெடை. கொஸ்டின் 10. ஒற்று அளபெடையில் அளபெடுக்கும் ஓரெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 11. அடுத்ததா கொஸ்டின் 11. கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் நா. முத்துசாமி. கலை ஞாயிறு நா. முத்துசாமி. கொஸ்டின் 12. கூத்துப்பட்டறை நா. முத்துசாமிக்கு இந்திய அரசு வழங்கிய விருது. ஆன்சர் பத்மஸ்ரீ. கொஸ்டின் 13. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் குமரகுருபரர். கொஸ்டின் 14. குமரகுருபரரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் 15. குமரகுருபரர் இயற்றாத நூலை கண்டறிக. ஆன்சர் திருக்காவலூர் கலம்பகம். திருக்காவலூர் கலம்பகத்துடைய ஆசிரியர் வீரமாமுனிவர். கொஸ்டின் 16. செங்கிறை பருவம் பிள்ளைத்தமிழில் எத்தனையாவது பருவம்? ஆன்சர் 2. கொஸ்டின் 17. சிற்றிலக்கியங்களின் வகைகள். ஆன்சர் 96. சிற்றிலக்கியங்களின் வகைகள் 96. கொஸ்டின் 18. பிள்ளைத்தமிழில் இடம்பெறும் பருவங்கள் 10. கொஸ்டின் 19. ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவத்தை கண்டறிக. ஆன்சர் ஊசல். ஊசல் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. கொஸ்டின் 20. பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பொருந்தாத பருவம் கண்டறிக. சிற்றில். சிற்றில் என்பது ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. கொஸ்டின் 21. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள். ஆன்சர் 6. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 6. கொஸ்டின் 22. கம்பர் பிறந்த நாடு. கம்பர் பிறந்த நாடு சோழ நாடு. கொஸ்டின் 23. சடையப்ப வள்ளலின் ஊர். சடையப்ப வள்ளலின் ஊர் திருவெண்ணை நல்லூர். கொஸ்டின் 24. கம்பர் இயற்றாத நூலை கண்டறிக. கம்பர் இயற்றாத நூல் பதிற்றுப்பத்தந்தாதி. இந்நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். அடுத்ததா கொஸ்டின் 25. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்ற புலவர். கம்பர், புகழேந்தி, ஒட்டக்குத்தர், ஔவையார். ஆன்சர் கம்பர். சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்ற புலவர் கம்பர். கொஸ்டின் 26. பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு எது? ஆன்சர் சரையு ஆறு. பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு சரையு ஆறு. கொஸ்டின் 27. கீழ்கண்டவற்றுள் கொடி வகையை சேர்ந்தது எது? ஆன்சர் குறுக்கத்தி. குறுக்கத்தி என்பது கொடி வகையை சார்ந்த தாவரம். கொஸ்டின் 28. கம்பர் இராமாயணத்துக்கு இட்ட பெயர் ராம அவதாரம். கொஸ்டின் 29. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் சுந்தரகாண்டம் குகப்படலம். கொஸ்டின் 30. கம்பர் பிறந்த ஊர். ஆன்சர் திருவழுந்தூர். கொஸ்டின் 31. பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன், சா. கந்தசாமி, ஜெயமோகன், அகிலன். ஆன்சர் சா. கந்தசாமி. சா. கந்தசாமியின் சாகித்ய விருது பெற்ற நூல். ஆன்சர் விசாரணை கமிஷன். கொஸ்டின் 33. பொழுது எத்தனை வகைப்படும்? பொழுது இரு வகைப்படும். சிறுபொழுது, பெருபொழுது. கொஸ்டின் 34. இளவேனிற் காலத்திற்குரிய மாதங்கள். ஆன்சர் சித்திரை, வைகாசி. கொஸ்டின் 35. ஆனி, ஆடி முதலான மாதங்கள். ஆன்சர் முதுவேனிற் காலங்கள். ஆனி, ஆடி முதலான மாதங்கள் முதிர்வேனிற் காலம். கொஸ்டின் 36. விளரி யாழ் எத்திணைக்கு உரியது? ஆன்சர் நெய்தல். விளரி யாழ் நெய்தல் திணைக்கு உரியது. கொஸ்டின் 37. முல்லை திணைகளின் உணவுப் பொருள்கள். ஆன்சர் வரகு, சாமை. கொஸ்டின் 38. மாப்போசிக்கு பெற்றோர் இட்ட பெயர். ஆன்சர் ஞானப்பிரகாசம். கொஸ்டின் 39. மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர். ஆன்சர் சரப்பையர். கொஸ்டின் 40. காந்தியடிகள் சத்தியகிரகணம் என்னும் அறப்போர் முறையை தொடங்கிய ஆண்டு. ஆன்சர் 1906. கொஸ்டின் 41. சிற்றக்கல் ஒலி இடம்பெற்ற நூல். ஆன்சர் எனது போராட்டம். கொஸ்டின் 42. மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர். ஆன்சர் சிலம்பு செல்வர். மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் சிலம்பு செல்வர். கொஸ்டின் 43. சாகித்ய அகாடமி விருது பெற்ற மாப்போசியின் நூல். ஆன்சர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. கொஸ்டின் 44. மாப்போசிக்கு இளமையிலேயே பாக்களை பயிற்றுவித்தவர்.
ஆன்சர் அன்னை. மாப்போ சிவஞானத்துக்கு இளமையிலேயே பாக்களை பயிற்றுவித்தவர் அன்னை. கொஸ்டின் 45. மாப்போசி அருவி விளக்கம் பெற்ற எடுத்துக்கொண்ட வழி. ஆன்சர் கேள்வி. கொஸ்டின் 46. மாப்போசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர். ஆன்சர் திருப்பாதிப்புலியூர் ஞானியார் அடிகள். அடுத்ததா கொஸ்டின் 47. வடக்கெல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர். அன்னை, திருப்பாதிப்புலியூர் ஞானியார் அடிகள், மங்களங்கிழார், மார்சல் ஏ நேசமணி. ஆன்சர் மங்களங்கிழார். கொஸ்டின் 48. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்கு போராடிய வழக்கறிஞர். ஆன்சர் மார்சல் ஏ நேசமணி. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் மார்சல் ஏ நேசமணி. கொஸ்டின் 49. குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். ஆன்சர் மார்சல் ஏ நேசமணி. கொஸ்டின் 50. தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர். மாப்போசி, செங்கல்வராயன், மங்களங்கிழார், மார்சல் ஏ நேசமணி. ஆன்சர் மாப்போசி, மாப்போ சிவஞானம். தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போ சிவஞானம். இந்த 50 கொஸ்டின் நம்ம ஏற்கனவே டெஸ்டா பார்த்த கொஸ்டின் தான். ஸோ அதனால ஒரு ரிவிஷனுக்காக இந்த வீடியோ அப்டேட் பண்ணேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.